இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 20 25 முடிய. இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது. ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாட்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், காண மாட்டீர்கள். இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள். நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடர வேண்டாம். வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரையும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். அன்பானவர்களே, இறையாட்சி நம் மத்தியில் தான் இருக்கிறது. இறைவனை இறைவனுடைய வீட்டில், கோவிலில் தேடி செல்ல வேண்டும், கட்டாயம் தேடி செல்ல வேண்டும். இயேசு நமக்கு காட்டிய ஒரு வழி அது. அவருடைய வீட்டில் சென்று அவர் முன்பாக தண்டனிட்டு வணங்கி ஆராதித்து அவரிடம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருட்சாதனங்களில் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். ஆகையினால் ஆலயத்தில் அவருடைய வீட்டிற்கு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இரண்டாவது, ஆலயத்தில் இருப்பது போல சிறப்பான பிரசன்னம் மனிதர்களில் இருக்கிறது, பெற்றோர்களில் இருக்கிறது, அயலார்களில் இருக்கிறது. நாம் வாழும் இடங்களில் அந்த கடவுள் இருக்கிறார். இறையாட்சி என்பது என்ன? குடிக்கும் பானத்திலும் உண்ணும் உணவிலும் இல்லை என்று நாம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே வாசிக்கிறோம் இல்லையா? வேறு எதில் இருக்கிறது? தூய ஆவியில் தூய்க்கின்ற மகிழ்ச்சியில் இருக்கிறது, நீதியிலும் புனிதத்திலும் இருக்கிறது. ஆகையினால் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் பங்கெடுத்து அற்புதமான அருட்சாதனங்களில் முழுமையாக பங்கெடுத்து அருளை பெறுவது மட்டுமல்ல, இறையாட்சி நாம் வாழுகின்ற இடங்களில் தூய ஆவியில் மகிழ்ந்திருப்பது, தூய ஆவியின் ஒளியில், தூய ஆவியின் வழிநடத்துதலில் நாம் நம்மை முழுவதுமாக சரணடைய செய்து அவருடைய ஆட்கொள்ளுதலில் வாழ்வது, நீதியுடன் இருப்பது, அன்புடன் வாழ்வது. அங்குதான் இறையாட்சி இருக்கிறது. இறையாட்சியை தேடி நாம் ஒரு ரிஷியை போல நாம் இமயமலைக்கு செல்ல தேவையில்லை. வாழுகின்ற குடும்பத்தில், பணி செய்கின்ற இடங்களில், பழகுகின்ற மன்றங்களில், நாம் இருக்கின்ற சபைகளில் அங்குதான் இறையாட்சி இருக்கிறது. நீதி, புனிதம், தூய ஆவியில் மகிழ்ச்சி. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தீயனவைகளை, இறையாட்சிக்கு எதிரான சாத்தானுடைய ஒழுக்கம் கெட்ட தூண்டுதல்களுக்கு நாங்கள் செவி சாய்க்காமல் தூய ஆவியில் மகிழ்ந்து அவருடைய தூண்டுதலில் நிலைத்து நின்று அவருடைய விருப்பத்தின்படி, அவர் வழியாக வருகின்ற வழிநடத்துதலின்படி நீதியிலும் புனிதத்திலும் வாழ்ந்து இறையாட்சியை அனுபவிக்க எங்களுக்கு அருள்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.